Hi friends, last video index match நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதில் மேட்ச் ஃபங்க்ஷனும் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனில் யூஸ் ஆகாது. எஸ், ஏன் சொல்கிறேன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் செகண்ட் வேரியண்ட்டில் ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும்தான். மல்டிபிள் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கறதுனால நம்ம வெளியிருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்பில்டாக ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் டேட்டாவை போட முடியாது. ஈக்குவல் டு இண்டெக்ஸ்ன்னு கொடுக்குறோம். இண்டெக்ஸ்க்கு செகண்ட் வேரியன்ட் கொடுக்குறோம். செகண்ட் வேரியன்ட்க்கு இப்போ டேட்டா செலக்ட் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு டேபிள் செலக்ட் பண்ணால் அது ஃபர்ஸ்ட் வேரியன்ட்டு, மல்டிபிள் ரெஃபரன்ஸ் கொடுத்தா அது செகண்ட் வேரியன்ட். லைக் மல்டிபிள் ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ப்ராக்கெட்டில் தான் கொடுத்தாகணும். ஓப்பன் ப்ராக்கெட், எல்லா டேபிளும் நான் செலக்ட் பண்ணுறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கமா, ஸோ 1 கமா 1 கமா 1 கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் எல்லா டேபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோலையும் ஃபர்ஸ்ட் காலம்லையும் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபெச் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷன் இந்த ஃபார்முலா பாஸ் பண்ணி தரும். பாருங்க, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கேன்னா, ரோ நம்பர் இருக்கிற இடத்துல நம்ம 1 கொடுத்துருக்கேன், காலம் நம்பர் இருக்கிற இடத்துல நம்ம 1 கொடுத்துருக்கேன். இங்க ஏரியா நம்பர்னு அடிஷ்னலா ஒரு பேராமீட்டர் இருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, நீங்க எந்த டேபிள்ல இந்த இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல பாத்தீங்கன்னா யூசர் 1 தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. ஆனா தேர்ட் டேபிள்ல யூசர் 4 ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. ஸோ நான் இப்போ 3ன்னு கொடுத்தேன்னா எனக்கு யூசர் 4 ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எல்லா டேபிளும் இந்த ஃபார்முலா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நீங்க கேட்கற டேபிள் இருந்து தான் இன்ஃபர்மேஷன் ஃபிச் பண்ணி தரும். அப்போ நீங்க எந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கடைசியில கொடுக்க போறீங்களோ அதுல இருந்து தான் நீங்க வேல்யூவை ஃபிச் பண்ணி தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலம் வேல்யூ வந்து நீங்க ஃபிக்ஸ்டா வைக்கலாம். ஏன்னா காலம் வேல்யூ வந்து ஜஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லைக் 2,3 கூட கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணிக்கலாம். எப்பவுமே நீங்க மல்டிபிள் ரெஃபரன்ஸ் கொடுக்கறதா இருந்தா அதை எந்த இடத்துல கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா இடத்துலயும் மல்டிபிள் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியாது. எங்க கொடுக்கலாம்னு நான் சொல்றேன் பாருங்க. லைக் ஈக்குவல் டு இண்டெக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வருது இல்ல, நீங்க அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் கொடுத்து மல்டிபிள் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த ரோல போய் நீங்க அந்த மாதிரி மல்டிபிள் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபார்முலா ஒர்க் ஆகாது. மோர்வைல் நீங்க ஏதாவது ஒரு வேல்யூல மல்டிபிள் ரெஃபரன்ஸ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலம்ல நீங்க மல்டிபிள் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஏரியால சிங்கிள் தான் கொடுக்கணும். மல்டிபிள் டேபிள் தான் முக்கியம் அப்படின்னா நீங்க டேபிள் கொடுத்துட்டு ஆனா இங்க சிங்கிள் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் காலம்ல. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் இது ரெண்டுத்துலயும் நம்ம மல்டிபிள் ரெஃபரன்ஸ் கொடுத்தா ஃபார்முலா என்ன பண்ணணும்னா, எந்த டேபிள்ல எந்த இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணணும்னு தெரியாம ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும், செகண்ட் பேர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு செகண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் சேஃப் சைட் நான் எல்லாத்துலயும் சிங்கிள் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இப்போ செகண்ட் டேபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன். இப்போ தேர்ட் டேபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ன்ற வேல்யூ வந்து நான் செகண்ட்னு சேஞ்ச் பண்றேன். பாருங்க, கரெக்டா தேர்ட் டேபிள்ல இருக்கிற செகண்ட் வேல்யூ கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டேபிள் போனா எனக்கு நம்பர் 2 வரணும். ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இதுதான். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க டைரக்டா ஃபார்முலாக்குள்ள பாஸ் பண்ண முடியாது. லைக் இங்கேயே நீங்க மேட்ச் ஃபங்க்ஷன் போட்டு நீங்க எழுத முடியாது. எதனால எழுத முடியாதுன்னா, நீங்க டைனமிக்கா இங்க டேபிள சேஞ்ச் பண்றதுனால நீங்க டைனமிக்கா ஒவ்வொரு டேபிளையும் போய் மேட்ச் பண்ண முடியாது இன்சைட் ஃபார்முலால. ஸோ அதுக்கு நீங்க அவுட் சைட் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். லைக் இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூசர் 1 எடுத்துக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் நான் எல்லா டேபிளும் நான் சர்ச் பண்ணணும். ஈக்குவல் டு மேட்சிங் கொடுத்துட்டேன். யூசர் 1 எங்க இருந்து எடுக்க போறேன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து பாஸ் பண்ணி எடுக்க போறேன்னா நான் ஃபர்ஸ்ட் ரோல தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் அடுத்த டேபிள்லயும் ஃபர்ஸ்ட் ரோல தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல. மற்ற டேபிள்ல இருக்கிறதும் நம்ம அதே மாதிரி ஃபெச் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம அவுட் சைட்ல செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நான் எந்த இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ண போறேன்றத இங்க கொடுத்துறேன். எந்த டேபிள்ல இருந்து எனக்கு வேணும்ன்றதை இங்க கொடுத்துடுறேன். எந்த காலம் வேணும்ன்றது நம்ம உள்ளே கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, 1, 2, 3 க்ளோஸ் பிராக்கெட். எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும். லைக் என்டர் பண்றேன். ஸோ இப்போ நம்பர் 2 அப்படின்றத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்க டேபிள் 1ல செலக்ட் பண்ணணும். டேபிள் 1ல செகண்ட் ரோல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 2 தான் நம்ம இப்போ ஆட்டோமேட் பண்ணணும் ரிமைனிங். ஸோ அந்த 2 எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு பார்க்கலாம். லைக் ஈக்குவல் டு இஃப் ஈக்குவல் டு 1 ஃபர்ஸ்ட் வேல்யூவா இருந்தா எனக்கு இந்த வேல்யூ வேணும், கமா இஃப் ஈக்குவல் டு 2 இருந்தா இந்த வேல்யூ வேணும், அப்படி இல்லைன்னா இந்த வேல்யூ வேணும். ஸோ இப்போ நான் 2 கொடுக்குறேன், எனக்கு ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகணும். ஸோ உங்களுக்கு இப்போ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படின்னு புரிஞ்சிருக்கும். லைக் நீங்க மல்டிபிள் டேபிள் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் பேராமீட்டர் சேஞ்ச் பண்றது மூலமா நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் கன்சிடர் பண்ணுங்க, ஒரு 12 மந்தோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் ஒரு யூசர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு உங்களை கேட்டாங்கன்னா நீங்க எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க? செகண்ட் டேபிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, மார்ச்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா
ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஈஸியா எடுத்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த சமயத்தெல்லாம் இந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ வந்து நீங்க ஆட்டோமேட் பண்றதுனால, ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸெல்க்கு பாஸ் பண்றதுனால, நீங்க ரெஃபரன்ஸ் சேஞ்ச் பண்றது மூலமாவே ஈஸியா எடுத்துடலாம். தேங்க் யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுல மேக்ஸிமம் நீங்க வந்து இன்சைட் ஃபார்முலால குடுக்கறத விட, அவுட் சைட்ல ரெஃபரன்ஸ் நீங்க எழுதுறது தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ அப்கமிங் கிளாஸ்ல நம்ம கஸ்டம் ஃபங்ஷன்ல இருந்து மத்த வேரியன்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.